ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தொழிற்கல்வி மாணவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. அதாவது 8000 ரூபா மாதத்திற்கு உதவித்தொகை கொடுத்து உங்களுக்கு பயிற்சியும் வழங்குறாங்க. அந்த திட்டத்தை பற்றி தான் தற்போது பார்க்க போகிறோம். வாய்ப்பு உள்ளவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். தமிழ்நாடு அரசு தொழிற்கல்வி பயின்ற மாணவர்களுக்கு மாதம் 8000 ரூபாய் உதவித்தொகையுடன் கூடிய ஒரு தொழிற்பயிற்சி வழங்கும் திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. தேசிய தொழில் பழகுனர் முகாம் வருகின்ற பிப்ரவரி 10ஆம் தேதி சென்னையில் உள்ள அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடத்துவதற்கு தமிழ்நாடு அரசு திட்டமிட்டு வர்றாங்க. இங்கே தொழிற்கல்வி முடித்த மாணவர்களுக்கு உதவி செய்யும் நோக்கத்தில் இந்த திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமாக தொழிற்பயிற்சி வழங்குவதுடன் மாதம் 8000 ரூபா உதவித்தொகையை வழங்குறாங்க. பொதுவாகவே மத்திய மற்றும் மாநில அரசுகள் பள்ளிகளில் அதே போல் கல்லூரிகளில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு பல்வேறு சலுகைகளையும் திட்டங்களையும் அரசாங்கம் வழங்கிட்டு வருது. தமிழ்நாடு அரசு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபா உதவித்தொகையை வழங்கிட்டு வராங்க. அந்த அடிப்படையில் ஐடிஐ படித்த மாணவர்களுக்கு மாவட்ட அளவில் தேசிய தொழில் பழகுனர் முகாம் நடைபெற இருக்குது. இந்த முகாமினை மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகம் சென்னை மற்றும் இந்திய அரசு தென்மண்டல திறன் மேம்பாட்டு மற்றும் தொழில் முனைவு இயக்ககம் இணைந்து நடத்துவதாக தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தேசிய தொழில் பழகுனர் முகாமில் பல்வேறு பிரிவுகளில் பயின்ற மாணவர்களுக்கு தொழிற்பயிற்சி வழங்க இருக்கிறாங்க. இந்த பயிற்சி முகாம் வட சென்னையில் உள்ள அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் பிப்ரவரி 10ஆம் தேதி காலை 9 மணி அளவில் துவங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. தேசிய தொழிற் பழகுனர் முகாமில் கலந்து கொள்ள நினைப்பவங்க www.apprenticeshipindia.government.in இந்த இணையதளம் மூலமாக பதிவு செய்து தங்களுடைய சான்றிதழுடன் நேரில் நீங்கள் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. மேலும் ஐடிஐ 8வது 10வது 12வது தேர்ச்சி பெற்றவர்களும் இந்த முகாமில் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. வாய்ப்புள்ள அந்த தொழில் கல்வி மாணவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. நன்றி.